வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எக்ஸலில் எப்படி பிவட் டேபிள் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். வெல்கம் டு மை சேனல். பி ஹாப்பி ஆல்வேஸ். இப்போ பாருங்கள், நான் ஒரு 2-வீலர் டீலர் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து என்னோடய இன்வென்ட்ரி, என்கிட்ட இருக்கிற 2-வீலர்ஸோட கம்பெனி, மாடல், கலர், மைலேஜ், செல்லிங் ப்ரைஸ், நான் எவ்வளோ விற்க போகிறேன், காஸ்ட் பர்ச்சேஸ்ட், நான் எவ்வளோக்கு வாங்கினேன், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம ஒரு அனாலிசிஸ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், என்கிட்ட 25 டேட்டா இருக்குது. இதில் போய் நான் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் ஒன்று ஒன்றா தேடி வேண்டிய அவசியம் இல்லாமல் எப்படி இதுக்கு பிவட் டேபிள் க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, இன்சர்ட் ரிப்பனில் போய்க்கிறேன். அதில் போனீங்கன்னா உங்களுக்கு பிவட் டேபிள் ஆப்ஷன் இருக்கும். ரெக்கமெண்டட் பிவட் டேபிள், இது வந்து கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டட் பிவட் டேபிள். நான் நினைக்கிற டேட்டா எனக்கு இதுலேயே கிடைக்குது அப்படின்ற போது நான் இந்த ஆப்ஷனையே சூஸ் பண்ணிக்கலாம். ப்ரீடிஃபைண்டாக நம்மளோட டேட்டா வச்சு சிஸ்டமே நிறைய ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ப்ரீடிஃபைண்டாக இருக்கிறத உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா அதையே யூஸ் பண்ணிக்கலாம். ரெக்கமெண்டட் பிவட் டேபிள், எனக்கு அந்த என்னோடய டேட்டா ஆர் எனக்கு நான் பண்ணுற அனாலிசிஸ்க்கு தேவையான டேட்டா ரெக்கமெண்டட் டேபிளில் வரல அப்படின்றப்போ நீங்கள் வந்து உங்கள் ஓனில் பிவட் டேபிள் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத இதில் பாருங்கள். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இன்சர்ட்டில் போயிட்டு பிவட் டேபிள் கொடுக்குறேன். பிவட் டேபிளை கிளிக் பண்ண உடனே எனக்கு வந்து டேட்டா கேட்கும். ஸோ எந்த டேட்டாக்கு நீங்கள் பிவட் டேபிள் க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னு. எனக்கு பாதி டேட்டா போதும், எனக்கு மிச்சதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அது வரைக்கும் அனலைஸ் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து இங்கே 25 டேட்டா தான் வச்சுருக்கேன். ஸோ அதை கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணுறேன். இப்போ நான் பிவட் டேபிள் சூஸ் பண்ண உடனே நியூ ஒரு ஷீட்டில் போடணுமா இல்லை இதே ஷீட்டில் வேணுமான்னு கேட்குறாங்க. நான் நியூ ஷீட்டில் போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். இப்போ பாருங்கள், பிவட் டேபிள் ரைட் ஹேண்ட் சைடில் வந்துருச்சு, பிவட் டேபிள் ஃபீல்ட்ஸ். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னோட டேபிளில் இருக்க ஹெட்டர் எல்லாமே இதில் வந்து காம்பனண்ட்டாக ஒரு லிஸ்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், என்னோட கம்பெனி எந்தெந்த கம்பெனி பைக்லாம் என்கிட்ட இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறேன். ஸோ நான் என்னோடய கம்பெனி எடுத்து ரோலை போட்ட உடனே என்கிட்ட இருக்க அவைலபிள் மாடலில் என்னென்ன கம்பெனி இருக்கோ அது எல்லாமே எனக்கு லிஸ்ட் ஆகிடுது ரூபா. அடுத்தது என்னோட கம்பெனி எந்த கம்பெனியில் எத்தனை பைக் இருக்குதுன்னு பார்க்குறேன். ஸோ அதை நான் வந்து வேல்யூஸில் போட்டுறேன். வேல்யூஸில் போட்ட உடனே என்கிட்ட வந்து எந்தெந்த கம்பெனியில் எத்தனை பைக் இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்துடுச்சு. எனக்கு கம்பெனி கீழே பஜாஜ் அப்படின்றது கீழே பஜாஜில் எத்தனை மாடல் இருக்குது என்கிட்ட அப்படின்னு நான் பார்க்கணுன்னா மறுபடியும் அந்த மாடல் எடுத்து ரோ கீழே கம்பெனி கீழே போட்டுடுறேன். போட்டால் இப்போ எனக்கு ட்ரீ மாதிரி வந்துடுச்சு. ஸோ ட்ரீ, அதுக்கு கீழே பிரான்ச்சஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ பஜாஜ் கீழே பஜாஜோட மாடல்ஸ் எத்தனை என்கிட்ட இருக்குது. ஸோ டோட்டலாக 4 இருக்குது. அதில் CT100 1, பல்சர் 2, பல்சர் 220 1 அப்படின்ற மாதிரி டிஸ்பிளே ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், என்கிட்ட ஹோண்டா பைக் 4 இருக்குது. அதில் ஷைன் 1, யூனிகார்ன் 3 இந்த மாதிரி இருக்கும். இப்போ எனக்கு இது வந்து ட்ரீ மாதிரி வேண்டாம் அப்படின்னா அனாலிசிஸ்க்குள்ள கொலாப்ஸ் ஃபீல்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ கொலாப்ஸ் ஃபீல்ட்ஸ் கொடுத்துட்டேன்னா எனக்கு மெயின் டேட்டா மட்டும் இருக்கும், சப் டேட்டா எதுவும் இருக்காது. நான் எக்ஸ்பேண்ட் பண்ணியும் பார்த்துக்கலாம் மேனுவலாக. இப்போ நம்ம வந்து எப்படி வந்து கம்பெனி என்கிட்ட இருக்க டேட்டாவில் கம்பெனியை வச்சு எப்படி வந்து ஒரு பிவட் டேபிள் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு எனக்கு இதெல்லாம் வேண்டாம்.
எனக்கு வந்து கலர்ஸ் வச்சு வரணும். என்கிட்ட என்னென்ன கலர் பைக்கு எத்தனை இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறேன். ஸோ கலர்ஸ் எடுத்து இப்போ நான் ரோவில் போட்டேன். கலர்ஸ் எடுத்து வேல்யூஸில் போட்டேன். இப்போ பாருங்கள் எனக்கு பிளாக் கலரில் 7 இருக்குது. நான் எந்த கம்பெனியில் அந்த 7 இருக்குது அப்படின்னு நான் பண்ணணுன்னா அதையே டபுள் கிளிக் பண்ணுன்னா அந்த டேட்டா வந்து எனக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வந்துடும் ஒரு புது ஷீட்டில். இப்போ பாருங்கள் என்கிட்ட பிளாக் 7, ப்ளூ 2, ப்ரௌன் 1 அப்படின்னு இருக்குன்னா நான் என்ன பண்ணணும், எனக்கு வந்து எது அதிகமாக இருக்குது அப்படின்றத பார்க்குறேன். ஸோ ஷார்ட் போயிட்டு ஸ்மால் டு லார்ஜாக, லார்ஜ் டு ஸ்மாலாக, எனக்கு லார்ஜ் டு ஸ்மாலஸ்ட் வேணும். ஸோ அதனால் நான் லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். பிளாக்ல இப்போ 7 இருக்குது. அடுத்ததாக சில்வரில் 5 இருக்குது, ஒயிட்டில் 4 இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து என்னோட கலர்ஸை வச்சு சார்ட் அவுட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் இப்போ இந்த சேஞ்சஸ் பண்ணுறீங்கல்ல, இது எதுவுமே உங்களோட மெயின் டேட்டா பைக் இன்வென்ட்ரியில் அப்டேட் ஆகாது. இது எல்லாமே அனாலிசிஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பைக்கோட கம்பெனி மாடல் வச்சு டேட்டாவை அனலைஸ் பண்ணோம். செகண்டு கலர்ஸ் வச்சு பண்ணோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா பிவோட் டேபிளுக்கு எப்படி சார்ட் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் போய் ஒரு பிவோட் டேபிள் க்ரியேட் பண்ணிட்டேன். இதில் நான் என்ன ஃபீல்டெல்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனி என்னென்ன கம்பெனியில் பைக் வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் அதோட மாடல்ஸ் என்னென்னலாம் என்கிட்ட இருக்குது அப்படின்றத நான் ரோலை வச்சுட்டு, அதுக்கப்புறமா அந்த கவுண்ட் ஆஃப் மாடல்ஸ் என்னென்ன மாடல் எத்தனை கவுண்ட் இருக்குது அப்படின்றத வச்சுட்டு நான் இப்போ என்ன கொலாப்ஸ் பண்ணிட்டேன். இதுதான் இப்போ இந்த பைவோட் டேபிளுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு பைவோட் சார்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். அனாலிசிஸ் ரிப்பன்லேயே பைவோட் சார்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும். நான் அதை கிளிக் பண்ணேன்னா உங்களுக்கு ப்ரீடிஃபைண்டாக நிறைய சார்ட்ஸ் இருக்கும். அது எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடும். நான் வந்து இப்போ காலம் சார்ட்டை சூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் என்ன டேட்டா வச்சுருக்கேனோ அந்த டேட்டாவுக்கு பைவோட் டேபிளுக்கு சார்ட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ நான் என்ன சைஸ் வேணாலும் பண்ணி, இப்போ எனக்கு இதில் வெறும் கம்பெனி நேம் மட்டும் தான் காட்டுது, மாடல் காட்டலைன்னா நான் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியும் பார்த்துக்கலாம். இந்த ரைட் ஹேண்ட் கார்னரில் உங்களுக்கு ப்ளஸ் அண்ட் மைனஸ் சிம்பிள் இருக்கும். ஸோ மைனஸ் வந்து கொலாப்ஸ், உங்களுக்கு வெறும் வந்து எக்ஸ்பேண்ட் ஆனதை மினிமைஸ் பண்ணி காட்டும். இல்லை எனக்கு ஃபுல்லாக வேணும்னா திருப்பி நீங்கள் ப்ளஸ் கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணிவிடும். எனக்கு இது புது ஷீட்டில் வேணும், இந்த சார்ட் வந்து இங்கே வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி மூவ் சார்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த மூவ் சார்ட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு கேட்கும் எங்கே வேணும் அப்படின்னு. நான் நியூ ஷீட் கொடுத்துட்றேன். நியூ ஷீட் கொடுத்துட்டேன்னா சார்ட் 1 அப்படின்ற ஒரு ஷீட் க்ரியேட் ஆகி அந்த ஷீட்குள்ளே நான் வந்து இந்த டேட்டா இந்த சார்ட் வந்து மூவ் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு இன்வென்ட்ரி, அதுக்கப்புறமா ஒரு பைவோட் டேபிள் ஷீட்டு, அதுக்கப்புறமா மூணாவதாக வந்து இந்த சார்ட்டோட ஷீட்டு வந்துடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணலாம், என்னோடய சார்ட்டில் நான் என்ன சேஞ்சஸ் பண்ணுறேனோ அது இந்த பிவோட் டேபிளில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து சார்ட் வந்து க்ரியேட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நான் இது வரைக்கும் எல்லாமே வந்து டேபிளில் இருக்க ஃபீல்ட்ஸ் வச்சு தான் பண்ணியிருந்தேன். இப்போது நான் வந்து புதுசாக ஒரு ஃபீல்டு க்ரியேட் பண்ண போகிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோடய டேட்டாவை வந்து ரோவில் வந்து என்ன மாடல்ஸு, சம் ஆஃப் ப்ரைஸ், நான் வந்து என்ன விலைக்கு விற்க போகிறேன், அதுக்கப்புறம் சம் ஆஃப் காஸ்ட் பர்ச்சேஸ்ட், என்ன விலைக்கு அந்த பைக்ஸை நான் வாங்கினேன் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை எடுத்து போட்டுக்கிட்டேன். இப்போ நான் அனலைஸ் பண்ணுறதுக்கு போயிட்டு அனலைஸ் ஃபீல்டு ஐட்டம் அண்ட் செட்ஸ் அப்படின்றதுக்குள்ளே கேல்குலேட்டட் ஃபீல்டு அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது என்ன பண்ண போகுதுன்னா நம்ம 2 டேட்டாவையும் அனலைஸ் பண்ணி மூணாவதாக ஒரு ஃபீல்டு க்ரியேட் பண்ண போகுது. இப்போ நான் இதுக்கு ஒரு நேம் கொடுக்குறேன். நான் என்ன பண்ணுறேன், ப்ராஃபிட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ப்ராஃபிட் அப்படின்னா எனக்கு எவ்வளோ லாபம் கிடைக்க போகுது. ஸோ நான் காஸ்ட் ஆஃப் ப்ரைஸ், அதாவது என்ன ப்ரைஸ்க்கு விற்க போகிறேன் அந்த இன்ஃபர்மேஷனும் நான் எந்த ப்ரைஸ்க்கு வாங்கினேன் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை மைனஸ் பண்ணிட்டா உங்களுக்கு எவ்வளோ வந்து லாபம், சம் ப்ராஃபிட் அப்படின்னு கிடச்சிரும். ஸோ ப்ரைஸ்லேருந்து காஸ்ட் பர்ச்சேஸ்டு மைனஸ் பண்ணனா
இப்போ புதுசாக ஒரு டேட்டா ஃபீல்டு கிடச்சிருக்கு, ப்ராஃபிட், சம் ஆஃப் ப்ராஃபிட் அப்படின்றது. ஸோ இது வந்து ஆக்சுவலாக என்னோடய டேட்டாவில் இல்லை, நான் வந்து இதில் கேல்குலேட்டட் ஃபீல்டை இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் வேரியஸ் அனாலிசிஸ் உங்களுக்கு பைவட் டேபிளில் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கம்பெனி வச்சு, அடுத்தது கலர் வச்சு, அப்புறம் எப்படி சார்ட் க்ரியேட் பண்ணோன்னு பார்த்தீங்க. இப்போ வந்து கேல்குலேட்டட் ஃபீல்டு, புதுசாக ஒரு ஃபீல்டு எப்படி க்ரியேட் பண்ணுறது, இருக்கிற டேட்டா வச்சு புதுசாக ஃபீல்டு எப்படி க்ரியேட் பண்ணுறது, இப்படி எல்லாமே பார்த்தீங்க. ஸோ பைவட் டேபிள் ரொம்ப பவர்ஃபுல். நீங்கள் ஹண்ட்ரட்ஸ் ஆர் தௌசண்ட்ஸ் ஆஃப் டேட்டா வச்சு அனலைஸ் பண்ணும்போது பைவட் டேபிள் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த எக்ஸல் உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி நான் பண்ண அனாலிசிஸை நீங்களும் பண்ணணும் அப்படின்னா ப்ராக்டிஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ நல்லா இருந்தால் அந்த தம்ஸ் அப் லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஈஸியாக பைவட் டேபிளை கற்றுக்கோங்க. நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு டாப்பிக்கில் பார்க்கலாம்.